கிருஷ்ணகிரி அருகே கோவில் திருவிழாவுக்கு ஒரு தரப்பினர் சார்பாக வைக்கப்பட்ட பேனரை மற்றொரு தரப்பினர் பட்டா கத்தியுடன் வந்து கிழித்து தகராறில் ஈடுபட்டதோடு தட்டி கேட்ட இளைஞரை தாக்கிச் சென்றனர். தாக்குதல் நடத்திய இளைஞர்களை கைது செய்ய கோரி மற்றொரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான மேலும் விவரங்களை இம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். கிருஷ்ணகிரி அடுத்த பனந்தோப்பு எனும் கிராமத்தில் நேற்று மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றிருக்கிறது. இந்த கிராமத்தில் 2 சமூகத்தினர் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிராமத்தில் பொதுவெளியில் பேனர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மற்றொரு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் கையில் பட்டா கத்திகளுடன் சென்று மற்றொரு தரப்பினர் வைத்திருந்த பேனர்களை சரமாரியாக அறுத்து கிழிக்கும் காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த மற்றொரு தரப்பை சேர்ந்த ராம் என்பவர் ஏன் பேனரை கிழிக்கிறீர்கள் என்று கேட்டபோது பட்டாக்கத்திகளுடன் வந்த இளைஞர்கள் ராம் என்பவரை தாக்கியதாகவும் ராம் படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஊர் தொண்டர் ராமலிங்கம் தலைமையிலான 100க்கும் மேற்பட்டோர் பட்டாக்கத்திகளுடன் தகராறு செய்த இளைஞர்களை கைது செய்ய வேண்டும், ராம் என்பவரை தாக்கியதற்கு உடனடியாக அந்த தரப்பு சேர்ந்தவர்களை தகராறில் ஈடுபட்டவர்களை முழுமையாக கைது செய்ய வேண்டும் என காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் இந்த பட்டாக்கத்திகளுடன் தகராறில் ஈடுபட்டு பேனர்களை கிழித்த 7 பேரை தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் தற்போது 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரே கிராமத்தில் ஊர் திருவிழாவினை நடத்தி ஒரு தரப்பினர் பேனர் வைத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பட்டாக்கத்தியுடன் சென்று தகராறில் ஈடுபட்டு அதனை அறுத்து கிழிக்கும் காட்சிகளாலும் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவத்தாலும் கிருஷ்ணகிரி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.